ஒரு பணக்கார ஸ்போர்ட்ஸ் தான் மெடல் வாங்குற மாரி இருக்கும். இப்போ ஷூட்டிங்கு, இப்போ ஆர்ச்சரி அந்த மாரி இதெல்லாம் நம்ம ஏழை காமன் பீப்பிள்லாம் ஆடவே முடியாது. நம்மளோட ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுட்பாலு, பாக்ஸிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி ஏதோ அரசியல் இருக்குமோ, இந்த ஜாதிய வச்சு ஏதா அரசியல் நடக்குதா அப்படின்ற மாரி தோணுது. நீங்க அத எப்படி பார்க்குறீங்க? ஸ்போர்ட்ஸே வந்து ஜாதிகள், நாடுகள், மாநிலங்கள் அப்பாற்பட்டது தான். பட் ஆனால் அந்த கிரிக்கெட்டு, இந்த நான் ஒலிம்பிக் ஸ்போர்ட் இருந்தது பாருங்க, அதெல்லாம் தான் அதை வந்து தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கும். இந்த ஒலிம்பிக்ஸ்ன்றப்போ தான் ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஞாபகம் வரும் எல்லாருக்குமே. மற்ற நேரத்தில் எதுவுமே பேசவே மாட்டாங்க, கிரிக்கெட் மட்டும் தான் பேசுவாங்க. இந்த கேமில் வந்து இவங்க தான் வர முடியும் பாருங்க, எவ்ரி திங் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் வசதி வாய்ப்புகளை மற்ற கேமுகள் பண்ணி கொடுத்தா நம்ம கூட தமிழ்நாட்டில் நான் கேட்காத ரிக்வஸ்டா அகாடமி வைக்கிறதுக்கு எனக்கு இடம் கொடுங்க, இல்லை நேர்ஷத்தில் எனக்கு இடம் கொடுங்க. நான் ஒலிம்பிக்ஸ் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் போயிட்டு வந்தேன். வேர்ல்டு கப்பில் மெடல் எடுத்திருக்கேன். என்னால் எப்படி வேர்ல்டு கப்பில் மெடல் எடுக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். நான் பண்ணுறேன் சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டேன். தமிழக அரசு எந்த ஒரு இதுக்கும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல.